வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலை பணிகள் தொடக்கம். இந்தியா ரஷ்யா இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவாவில் தொடங்கியது பிரிக்ஸ் மாநாடு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு. கலாம் நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்டுமான பணிகள் தொடக்கம். பிறந்த நாளில் பிரதமர் மோடி புகழாரம். வாரணாசி ஆன்மீக விழாவில் கூட்ட நெரிசல். 24 பேர் பலி, 20 பேர் காயம். இந்தியா ரஷ்யா இடையே கூடங்குளத்தில் மேலும் 2 அணு உலை உள்ளிட்ட 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவா வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா ரஷ்யா இடையே 17வது ஆண்டு கூட்டம் பனாஜியில் இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் பங்கேற்றனர். இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி தொடர்பான 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்பொழுது பேசிய மோடி, இந்தியா ரஷ்யா இடையே மிகப்பெரிய நல்லுறவு நீடிப்பதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், தொழில்துறைகளில் கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் மூலம் உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவுக்கு ஆதரவளிக்கும் ரஷ்யாவுக்கு பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக மோடி கூறினார். An old friend is better than 2 new friends. Excellency, I am aware of your deep affection for India. Your personal attention has been a source of strength in our relationship. And in the complex and changing global context, your leadership has provided stability and substance to our strategic partnership. Ours is a truly privileged and unique relationship. இதனைத் தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின், இரு நாடுகளின் தொழில் நிறுவனங்கள், ராணுவம், தொழில்நுட்ப இணைப்பு மேலும் வலுவடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின் தேவையை நிறைவு செய்வதில் கூடங்குளம் அணு உலை மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Но и открывает в Индии совместное производство самых современных ее образцов. Налажен, например, выпуск истребителей Су-30 МКИ, танков Т-90, противокорабельных ракет комплексов «Брамос». В планах начать собирать в Индии многоцелевые вертолеты, военные фрегаты. Нацелены укреплять гуманитарные связи. В прошлом году в России прошел фестиваль индийской культуры, а в этом фестиваль российской культуры в Индии. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்தார். உலகளாவிய தீவிரவாதம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட உள்ள 3வது மற்றும் 4வது அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகளை பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தனர். கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது மற்றும் 4வது அணு உலைகளை அமைப்பதற்கு கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது. கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பூமி பூஜை நடத்தப்பட்ட நிலையில் கோவாவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் காணொலி மூலம் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். கூடங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய அணுசக்தி கழக தலைவர் எஸ்.கே. சர்மா, ரஷ்ய அணுசக்தி நிறுவன தலைவர் லிமரன் கவுரி, கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Today we have launched unit number 3 and unit number 4 at the same site. Cost of unit number 3 and 4 will be close to 40,000 crore rupees. Unit number 3 will become critical by the end of 2022, unit number 4 6 months after that. இங்க விரைவா கிட்டத்தட்ட 69 மாசத்துல 3வது அணு உலையிலிருந்தும் 72 மாசம் 4வது அணு உலையிலிருந்தும் மின் உற்பத்தி தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அணு உலைகள் இயங்க தொடங்குறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 4000 மெகாவாட் கிடைக்கும். மேலும் அணு உலைகள் இந்த இடத்துல வந்ததுன்னா இது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மின் உற்பத்தி இடமா திகழும்.
கோவா மாநிலம் பனாஜியில் இன்று தொடங்கியுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் உலக தலைவர்கள் பங்கேற்றுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு பனாஜியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தலைவர்களும் பிரதிநிதி குழுவினரும் கோவா மாநிலத்திற்கு வந்துள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து உருவாகும் பயங்கரவாதம் தொடர்பான விவரத்தை பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் அண்மையில் நடைபெற்ற ஐநா பொது அவை கூட்டத்தில் G20 மாநாட்டிலும் தெற்காசியாவில் ஒரு குறிப்பிட்ட நாடு பயங்கரவாதத்தை பரப்புவதாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உலக தலைவர்களின் வருகை காரணமாக கோவாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவா கடல் பகுதியில் இந்திய போர்க்கப்பல்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்க கோவா வந்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மூடுபனி காரணமாக விமானம் சற்று தாமதமாகி கோவா வந்து சேர்ந்த புதினுக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா உங்களை வரவேற்கிறது என்றும் இந்தியாவில் உங்கள் பயணம் இனிதாகட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்தார். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று கோவா வந்து சேர்ந்தார். டாபோலிங் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் நாட்டு அதிபர் மைக்கேல் டெமர் அவரது மனைவி மார்செலாவுடன் கோவா வந்து சேர்ந்தார். டாவோலிங் விமான நிலையத்தில் இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் VK சிங் அவரை வரவேற்றார். இதேபோல தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமாவும் இன்று காலை கோவா வந்து சேர்ந்தார். அவருக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியர்களின் எண்ணங்களை கவர்ந்தவர் APJ அப்துல் கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 85வது பிறந்த நாள் இன்று இளைஞர் எழுச்சி நாளாக தமிழகம் மற்றும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் கலாம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்துல் கலாம் நினைவாக பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி போன்றவை நடத்தப்பட்டன. மறைந்த மாமேதை அப்துல் கலாமின் பிறந்த நாளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரின் எண்ணங்களையும் கவர்ந்தவர் அப்துல் கலாம் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ராமேஸ்வரத்தை அடுத்த பேய்கரும்பில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இந்திய ராணுவ மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை இயக்குநர் VK சிங் தொடக்கி வைத்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 85வது பிறந்த நாளை ஒட்டி பேய்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் மணிமண்டபத்தை கட்டும் பணிகள் தொடக்கி வைக்கப்பட்டன. இந்த பணிகளை மத்திய ராணுவ மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் VK சிங் தொடக்கி வைத்தார். 15 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் அவரது நினைவு நாளான வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதி மணிமண்டபம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அப்துல் கலாமின் சகோதரர், பேரன் உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் மக்கள் கலந்து கொண்டனர். Today is the Dr. Kalam's birthday. So today onwards we are going to start the National Museum to commemorate, to remember the Dr. APJ Abdul Kalam. And our aim is to finish this national memorial as early as possible. கடந்த ஒரு வருட காலமாக இந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டி பொதுமக்கள் பார்வைக்கு திறந்துவிட வேண்டும் என்று எங்களுடைய குடும்ப கோரிக்கையாகவும் பொதுமக்கள் கோரிக்கையாகவும் இருந்து வந்தது. இந்த 85வது பிறந்த நாளில் அதற்கான அனைத்து வேலைகளையும் முடித்து இன்று பூமி பூஜை தொடங்கி இந்த மணிமண்டபத்தை கட்டுவதற்கு வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து ஒரு வருட காலத்திற்குள் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்துவிடப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 24 பேர் பலியாகினர், பலர் காயமுற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாபா ஜெய் குருதேவ் சபா பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். ராஜ்கட் பாலத்தை ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கடக்க முயன்றனர். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 19 பேர் பலியானார்கள், 20 பேர் படுகாயமுற்றனர். படுகாயமுற்றவர்களில் மேலும் சிலர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 24 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார். வாரணாசியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தொடரும் துரோகம், மத்திய அரசு மீது வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.34 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.37 உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலைகளை 15 நாட்களுக்கு ஒருமுறை மாற்றியமைக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.34 டீசல் விலை லிட்டருக்கு ₹2.37 உயர்த்தப்படுகின்றன. அதன்படி சென்னையில் நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹66 டீசல் விலை லிட்டருக்கு ₹57 இருக்கும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை எதிர்த்து தமிழக மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வருவதாக தெரிவித்தார். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். பல லட்சம் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக போகின்ற பேரபாயம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு ஏற்படாத பேராபத்து ஏற்பட இருப்பதால் மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்கமும் அரசியல் கட்சிகளும் இணைந்து எடுத்த முடிவின்படி அக்டோபர் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது. காவிரி நதிநீர் கிடைக்காததால் தமிழகத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருச்சி உழவர் சந்தை பகுதியில் தமிழக காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் குமரி அனந்தன், KV தங்கபாலு, தனுஷ்கோடி ஆதித்தன், சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராமசாமி மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உண்ணாவிரத போராட்டம் முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், உள்ளாட்சி தேர்தலில் 1 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களையும் அங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால வறட்சி மாவட்டமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். அப்படி விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாவட்டங்களிலே விவசாயிகளுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் வற்புறுத்துகிறேன். முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், மேலாண்மை வாரியம் அமைக்கும் பொறுப்பை மத்திய அரசு தட்டிக்கழிப்பதாக தெரிவித்தார். கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்துவிட்டால் இந்த 100 ஆண்டு பயணம் முற்று பெறும் என்று நமக்கு எப்படி தெரிகிறதோ அதை போல கர்நாடக அரசும் தெரிகிறது. ஆகவேதான் முரண்டு பிடிக்கிறார். நடுநிலையோடு இருக்க வேண்டிய மத்திய அரசு கர்நாடகத்தின் பக்கம் சாய்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆட்சி நமக்கு அடுத்த முறை வராதா என்ற நட்பாசை. தமிழகத்திற்கு தண்ணீர் தராத கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியை கண்டிக்காமல் உண்ணாவிரதம் இருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு கேலிக்கூத்து என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணியின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், காவிரி பிரச்சனையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம் நீர் கொடுங்கள் என்று சொன்ன பின்பும் கொடுக்காதது கர்நாடக காங்கிரஸ் அரசு. ஆனால் எனக்குள்ள ஒரு வியப்பு என்ன என்றால், தன் மீதே குற்றத்தை வைத்துக் கொண்டு இந்த காங்கிரஸ்காரர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்களாம். உண்மைத்தன்மையை மக்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் கர்நாடக காங்கிரஸ் அரசு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடின உழைப்போடு சவால்களை எதிர்கொண்டால் நாளை சிறந்த தலைவராக முடியும் என ஆதித்யா பிர்லா குழுமத்தின் துணைத் தலைவர் டி. பட்டாச்சாரியா குறிப்பிட்டுள்ளார். SRM பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முனைவர் TP கணேசன் அரங்கில் இன்று நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவிற்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் P. சத்யநாராயணன் தலைமை தாங்கினார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பழைப்பாளராக பங்கேற்ற இந்தால்கோ தொழிலகங்களின் துணைத் தலைவரும் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் துணைத் தலைவருமான டி. பட்டாச்சாரியா சிறப்புரையாற்றினார். உலகத்தரம் வாய்ந்த SRM பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு சிறப்பான உள்கட்டமைப்பு வசதிகள்
செய்யப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். தலை சிறந்த மாணவர்களை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி வருகிறது என்று அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் கடின உழைப்பின் மூலம் சவால்களை எதிர்கொண்டால் நாளை மிக சிறந்த தலைவராக முடியும் என்றும் பட்டாச்சாரியா குறிப்பிட்டார். As you start your journey towards becoming successful leaders, let me share with you some lines that to my mind capture the ideal persona of a leader and bring out the essence of leadership. This, to my mind, if you can follow, you will certainly become a truly successful leader in your future life. With these lines, I wish you all the very best for your professional and personal life. And once again, I congratulate you on your convocation. முன்னதாக இந்த பட்டமளிப்பு விழாவில் மற்றொரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உலக உளவியல் மருத்துவ நிறுவனத்தின் பேராசிரியருமான ரசல் டிசவுசாவுக்கு அறிவியல் மருத்துவர் எனினும் சிறப்பு நிலை பட்டம் வழங்கப்பட்டது. பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரவீர் கே பக்ஷி, இணைவேந்தர் TP கணேசன், பதிவாளர் டாக்டர் N சேதுராமன் மற்றும் அறிவியல் மற்றும் மானுடவியல் துறை தலைவர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாளையும் நடைபெறும் இந்த பட்டமளிப்பு விழாவில் மருத்துவம், அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் 12,300 மாணவர்கள் பட்டம் பெறுகின்றனர். நாளைய விழாவில் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் உடன்பாட்டு குழுவின் தலைவரும் அந்நாட்டின் கடற்படை முதுகலை பள்ளியின் குழு உறுப்பினரும் தூதுவருமான ஈவான் டோஃபெல்லே சாமுவேல் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். உதகை மலை ரயில் சேவை தொடங்கி 109 ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் வரை டீசல் என்ஜின் மூலமும் நீராவி என்ஜின் மூலமும் ரயில்கள் 1907ஆம் ஆண்டு முதல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் 16 சுரங்கப்பாதைகள், 250 பாலங்களை கடந்து செல்கிறது. வழிநெடுகிலும் நீர்வீழ்ச்சிகள், தேயிலை தோட்டங்கள், வனவிலங்குகள் நடமாட்டம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் பார்த்துக் கொண்டே செல்லும் வகையில் ரயில் வழித்தடம் அமைந்துள்ளது. இத்தகைய பாரம்பரியமிக்க ரயில் இயக்கப்பட்டு இன்றுடன் 109 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இதனை சுற்றுலா பயணிகள் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மலை ரயிலுக்கு அலங்கார தோரணங்கள் கட்டி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சங்கர் மற்றும் பல்வேறு ரயில்வே ஊழியர்களும் பரிசுகளை வழங்கினர். இந்தியா நியூசிலாந்து மோதும் ஒருநாள் போட்டித் தொடர் தர்மசாலாவில் நாளை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகே தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 31 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். முகமது நபியின் பேரனான இமாம் ஹுசைன் கொல்லப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் பாக்தாத் நகருக்கு அருகே ஷபாப் சந்தை பகுதியில் திரளானோர் கூடியிருந்தனர். அப்பொழுது மக்கள் கூட்டத்துக்குள் புகுந்த தீவிரவாதி ஒருவன் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததில் 31 பேர் உடல் சிதறி பலியாகினர். 50க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். டெஸ்ட் தொடரை போலவே நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரிலும் முழுவீச்சில் முனைப்புடன் ஆடுவோம் என்று இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க ரஹானே கூறியுள்ளார். நியூசிலாந்து அணியுடனான 3 டெஸ்ட் தொடர்களிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதனையடுத்து 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் ஒருநாள் போட்டி நாளை ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெறவுள்ளது. இதற்காக இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் டெஸ்ட் தொடரில் காட்டிய அதே முனைப்பை காட்டி ஒருநாள் தொடரையும் கைப்பற்றுவோம் என இந்திய கிரிக்கெட் வீரர் ரஹானே கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலை பணிகள் தொடக்கம். இந்தியா ரஷ்யா இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கோவாவில் தொடங்கியது பிரிக்ஸ் மாநாடு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிப்பு.
கலாம் நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்டுமான பணிகள் தொடக்கம். பிறந்த நாளில் பிரதமர் மோடி புகழார். வாரணாசி ஆன்மீக விழாவில் கூட்ட நெரிசல். 24 பேர் பலி, 20 பேர் காயம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்புறவும் வேளை இரவு செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.